உலக வரலாற்றில் முதல் முறையாக கடவுளுக்கு ஊழியம் செய்கிற ஒரு தேவ மனிதனுக்கு கிரைன் மூலம் மாலை செலுத்தப்பட்டிருக்கிறது. இதுவே முதல் முறை என்ற செய்தியை மகிழ்ச்சியாக நான் தெரிவிக்கிறேன். இன்னும் நிர்விசாரமாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் இவ்வளவு டைம் கொடுத்து நீங்க மனம் திரும்பாவிட்டால் உங்களை பாதுகாக்க ஒருவரால முடியாது. நான் சொல்கிறேன், நரகத்தின் அக்கையினில் அழிந்து போவீர்கள். இன்னைக்கு தெரியாது, மரணம் ஒரு நாள் வாரிக்கொள்ளும் போது நடுங்குவீர்கள். ஆண்டவர் பேசினாரே சொன்னாரே கேட்காம போய்த்தனே, அதன் பிறகு உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. இவ்வளவு சாட்சிகள், இவ்வளவு அடையாளங்களை தேவன் காண்பித்தும் இன்னும் நிர்விசாரமாய் நான் இப்படித்தான் இருப்பேன், மோட்ச நரகம் இருக்கிறா, மரண சந்திக்கும் அன்னைக்கு தெரியும் தம்பி மோட்ச நரகம் இருக்கா இல்லையான்னு சொல்லி நீ மரண நேரத்தை நெருங்கும் போதை கலங்கி விடுவாய். அறிந்து கொள், நீ இந்த நாளில் மனம் திரும்பாவிட்டால், அநியாயம் அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பாவிட்டால் ஒருவர் உங்களை காப்பாற்ற முடியாது. ஆனால் ஆண்டவர் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், பிசாசுக்காக அவனுடைய தூதர்களுக்காக நியமிக்கப்பட்ட அக்னி கடலுக்கு போங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிடா. இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. தற்போது நீங்கள் பார்த்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு தம்பி பேசுனாங்க இல்லையா, அவர் தான் என்ன செய்கிறேன் என்ன சொல்கிறேன் என்று தெரியாமல் பேசுகிறார் என்று தான் நினைக்கிறேன். அவர் பாத்தீங்கன்னா விளம்பரம் படுத்தியது ஒரு உலக மனிதருக்கோ இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு திரையுலக பிரபலத்துக்கோ இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஏதோ சாதனை செய்தவருக்கோ என்ன பண்ணல, பப்ளிசிட்டி பண்ணல. அவர் செய்தது யாருக்கு அப்படின்னா, நானும் பாஸ்டர் என்று அழைக்கின்ற ஒரு மனிதருக்கு. அவர் யார் அப்படின்னா, நீங்க பார்த்திருப்பீங்க, ஜான் ஜெபராஜ் என்று ஒரு பாஸ்டர் என்று தன்னை அழைத்து கொள்ளுகின்ற, காவல்துறையால் போக்சோ குற்றவாளி என்று அழைத்த ஒரு மனிதருக்கு இந்த அளவுக்கு ஆள் உயர மாலை, அதுவும் பாத்தீங்கன்னா கிரெயின்ல கொண்டு வந்து போடுறாங்க. அதையே பெருமைப்படுத்துறாங்க. அவருக்கு என்ன பண்றாங்க, ஒரு ஆம்பளை முத்தம் கொடுக்குறான். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு சினிமா பாடல என்ன பண்றாங்க, பின்னணியில் இசைத்து அவரை பாத்தீங்கன்னா ஒரு கதாநாயகனை போல என்ன பண்றாங்க, காட்டுறாங்க. அப்போ இந்த தலைமுறை இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா ஆன்மீகம் என்ன, ஆண்டவருடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து 1% தெரியவில்லை. இவர்களை குறித்து நம் பரிதாபம் தான் பட வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். பைபிள்ல பாத்தீங்கன்னா பவுல் அந்த அளவுக்கு ஆண்டவரை முகமுகமாக சந்தித்தவர், ஆண்டவருக்காக பாத்தீங்கன்னா அத்தனை நிருபங்கள் எழுதியவர், ஆண்டவருக்குள் ஏராளமானவர்களை நடத்தியவர். அப்படிப்பட்ட பவுலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சோதனை வருது. இந்த கிரேத்தா தீவு அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா நெருப்பு மூட்டும் பொழுது இருக்கிற அந்த விறகை எடுத்து போடும்போது ஒரு விரியன் பாம்பு என்ன பண்ணுது, அவர் கையை கடிக்குது. சோ அந்த கையில கடிச்ச பிறகு என்ன பண்ணல, பவுலுக்கு ஒண்ணுமே நடக்கல. இதை பார்த்த உடனே அந்த தீவு மக்கள் என்ன பண்றாங்க, அவர் கடவுள்னு சொல்லி என்ன பண்றாங்க, விழுந்து கும்பிடுறாங்க. அப்போ பவுல் என்ன செய்யறாரு, தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு ஐயோ தேவதூஷணம் அப்படி பண்ணாதீங்க, நான் உங்களை போல ஒரு பாடுள்ள மனுஷன் சொல்லி என்ன பண்றாரு, தன்னை தாழ்த்துகிறார், தரை மட்டும் தாழ்த்துறாரு. அவர் தான் பவுல். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஏராளமான நிருபங்கள் எழுதினாங்க. ஈவன் தான் ஜான் ஜெபராஜ் பாத்தீங்கன்னா இப்படி ஆளுகிற மாலையை வாங்கி கொண்டாலும், கிரெயின்ல வச்சு அவனுக்கு மாலை போட்டாலும், அவன் ஒரு மண்ணான மனுஷன். அவன் ஒரு நாளும் பாத்தீங்கன்னா மகிமைக்குள் பிரவேசிக்க போவதில்லை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். அவன் கண்டிப்பா என்ன பண்ணும், இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா துன்மார்க்கருக்கு என்ன பண்ணும், இந்த உலகம் இந்த கையில துன்மார்க்க கையில தான் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா உண்மையாக வசனத்தை போதிக்கின்ற, உண்மையாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற மனிதர்கள் நிறைய பேர் வெளியே தெரியதே இல்லை. நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா வயசான அம்மாமாரா இருப்பாங்க, டிராக்ஸ் கொடுத்துட்டு அலைவாங்க, காலில் செருப்பு கூட போட்டிருக்க மாட்டாங்க. அது போல பாத்தீங்கன்னா நிறைய ஊழியர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடுத்த நேர உணவுக்கே வழி இல்லாத போதகர்கள், ஊழியர்கள், சுதேசமாக இருக்கிற பாஸ்டர்ஸ் ஏராளமானவர் இருக்காங்க. அவங்க தங்களை பிரபலப்படுத்திக் கொள்வதில்லை. ஆனா இந்த குறைகுடம் கூத்தாடும் என்பது போல ஜான் ஜெபராஜ் துணிந்து இந்த செய்கைகளை செய்து கொண்டு அவர் பின்னாலேயே ஏராளமான வாலிபர்களும் வாலிப பெண்களும் என்ன பண்றாங்க, பித்து பிடிச்சு அலையிறாங்க. காரணம் பாத்தீங்கன்னா அந்த பாடல். இந்த பாடலும் பாத்தீங்கன்னா நீங்க பைபிள் வாசகம் நல்லாவே தெரியும். அந்த பாடல் வாசிக்கும் அந்த இசை வாசிக்கும் திறமையை பெற்றிருந்தவன் யார் அப்படின்னா லூசிபர். சோ அவன் அந்த ஆவிதான் அவனை இயக்குகிறது. அதனாலதான் இந்த வாலிபர்கள் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய அறிவுரையும் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் மறந்து விட்டு இது போன்று அவனை பிரபலப்படுத்தி கொண்டு அவனுக்கு ஊழியம் செய்கிறதா நினைத்து கொண்டு என்ன பண்றாங்க, தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிறார்கள். நிச்சயமாக நமது வீட்டு பிள்ளைகள் இது போன்ற தவறுகளில் ஈடுபடக்கூடாது என்பதில் பெற்றோர் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நான் அதனாலதான் தொடர்ந்து சொல்றேன், ஜான் ஜெபராஜ் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் நிறைய என்ன பண்றாங்க, திருமண விழாக்கள்ல பாடுறாங்க, ஆலயத்துல பாடுறாங்க, ஆராதனைகள்ல பாடுறாங்க, கம்யூனியன்ல கூட பாடுறாங்க. நான் சொல்றேன், அதாவது ஒரு பாடல் எழுதப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலால் எழுதப்படணும்.
அப்படியானால் தான் பாத்தீங்கன்னா அந்த பாடலை படும் பொழுது ஆவியானவருக்கு என்ன பண்ணும், மகிமை கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் எவ்வளவு போகுது, எத்தனை மில்லியன்ஸ் வியூஸ் பார்க்க போறாங்க, எத்தனை பேர் என்னுடைய பாட்டை கேட்டு ஆட போறாங்க, எத்தனை பேர் வந்து என் பாட்டை கேட்டு அப்படி மகடிக்கும் பாம்பு மாதிரி இருக்க போறாங்கன்னு நினைச்சு எழுதுறது. நிச்சயமாக அது எழுதிய மனிதர்களுக்கும் அதுபோல என்ன நோக்கத்தில் எழுதப்பட்டதோ, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றோ, இல்லை என்றால் பிற மக்களை தனது இளைஞர்களை, தன்னை போன்ற இளைஞர்களை, எதிர்த்தரப்பினரை, ஆப்போசிட் செக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பெண்களை கவர வேண்டும் என்று எழுதப்பட்டது. நிச்சயமாக அது போன்ற செயல்களுக்கு தான் பயன்படுமே தவிர 1% கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு பயன்படாது. எனவே ஜான் ஜெபராஜ் இது போன்ற தங்களை மகிமைப்படுத்திக் கொள்ளுகிற, தங்களை பிரபலப்படுத்திக் கொள்ளுகிற ஊழியர்கள் ஒரு காலத்திலும் ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வர மாட்டார்கள். அவர்களை பாரம்பரிய திருச்சபைகள், அதுபோல பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகின்ற சபைகள் முற்றிலுமாக அவரை விட்டு விலகுங்கள். அவருடைய பாடல்கள் கூட பயன்படுத்தாங்க. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். நீங்க என்னமோ நான் அவருக்கு என்னமோ வாய்க்கா வகர தேராரா, இல்லைன்னா வந்து எனக்கு அவருக்கு மாமா மிச்சம் பிரச்சனையா? கண்டிப்பா கிடையாது. இது போன்று ஒரு பாஸ்டர் அந்த பையனே சொல்றான், உலகத்துல எங்கேயுமே செஞ்சது இல்லை. அதான் உண்மை. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தான் என்ன பண்ணுவான், உயர்த்துவான். இவர் தன்னை தாழ்த்துக்கிறாரா? அவன் லூசிபர் சொன்னால அவருக்கு மேலே பிதா தேவனுக்கு மேலே ஏறுவேன்னு சொன்னாலும் அது மாதிரி பாருங்க, எந்த மனிதனாவது இதை ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே தாழ்மையோடு இருங்கள். இன்னும் பாத்தீங்கன்னா பாரம்பரிய திருச்சபையான சிஎஸ்சிலையும் பாத்தீங்கன்னா இன்னும் ஆயர்களுக்கு ஆலயத்துக்கு உள்ள வச்சு என்ன பண்றாங்க, சால்வை போடுறாங்க, அவர்களுக்கு மாலை சூடுறாங்க. தேவையற்ற ஒரு செயல். நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க இந்த பதவிக்கு வர்றதுக்கு முன்னால, இந்த ஆயர் என்ற பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு சாதாரண மனிதராக ஏதாவது ஒரு ஆண்டவருக்கு வேலை செய்ய வேண்டும் என்று தாகத்தோட வரீங்க. பேச்சுலர் ஆஃப் தியாலஜி படிக்கிறீங்க, பல ஆண்டுகள் சொற்ப சம்பளத்துல போய் ஒரு குருவானருக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்றீங்க, கேத்தியஸ்டா ஒர்க் பண்றீங்க. அதுக்கு பிறகு இந்த குரு பட்டம் பெற்ற பிறகு எதற்கு உங்களுக்கு மேன்மை? உங்களுக்கு சால்வை போட்டாதான் வந்து நீங்க பெரிய ஆளும் தெரியுமா? நீங்க சால்வை வாங்குறதுனாலதான் பாத்தீங்கன்னா நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்தலும் தெரியுமா? இப்ப கூட பாத்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னால தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல கிட்டத்தட்ட ஒரு 65 ஆயர்கள் என்ன பண்ணாங்க, பணிமாற்றம் செஞ்சாங்க. ஏராளமான சபைகள்ல பாக்குறேன், லைவ்ல பார்த்தேன். அந்த ஆலயத்துக்குள்ள ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு ஐயாவையும் அம்மாவையும் பிள்ளைகளும் உட்கார வச்சு அப்படியே புகழாரம் பாடுறாங்க. அப்படி ஐயா தான், அப்படி ஐயா வந்தவர் அதை கட்டினாரு, இதை கட்டினாரு, ஐயா தான் எங்களுக்கு வழிகாட்டி. ஏங்க, உங்களுடைய வழிகாட்டி ஒருவர், அவர் கர்த்தர் ஒருவர் தான். இவர்கள் வந்து பார்த்தோன்னா ஊழியர்கள். நான் இன்னும் சொல்லுவேன், இவர்கள் பணம் பெற்றுக்கொண்டு ஊதியம் பெற்றுக்கொண்டு உழைக்கிற ஒரு ஊழியர்கள் தானே தவிர மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு அந்த மகிமையை செலுத்தணும். நீங்களும் அதை உட்கார்ந்துட்டு என்ன பண்றீங்க, வாங்குறீங்க, சால்வை போட்டா வாங்கிக்கிறீங்க. தாழ்மையா சொல்லணும், அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரர்கள். எங்களுக்கு கொடுக்கப்பட்டதை செஞ்சோம், முடிஞ்சு போச்சு, போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து உண்மை. அதாவது இதை சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை. ஐயா ரைட்டியா, நல்லது, உங்க ஊருக்கு வந்தோம், நல்லா ஊழியம் செஞ்சோம், ரொம்ப மகிழ்ச்சியான முறை நாங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி போயிட்டே இருக்கலாம். எதற்காக உட்கார்ந்து கொண்டு அப்படியே அவங்க பேசுறத, அந்த புகழாரம் சுடுறதை வாங்கணும்? இதுவே நிச்சயமாக கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத ஒரு செயல். நிறைய ஆலயங்கள்ல அதை செய்யல, அதுவும் ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ வந்து நிறைய ஆலயங்கள்ல உள்ள வச்சு என்ன பண்றது, ஆராதனை சபையத்திலயோ ஆராதனை முடிஞ்ச பிறகு ஆயராக இருந்தாலும் சரிதான், பேராயராக இருந்தாலும் சரிதான், இந்த சால்வெல்லாம் போட மாட்டேன்றாங்க, ஆசீர்வாதத்தை ஏலம் விடுறது நிப்பாட்டிட்டாங்க. மகிழ்ச்சியா இருக்குது. எனவே ஆயர்கள் நீங்க தான் முடிவு பண்ணும். இப்ப இதுல வந்து எனக்கு எந்த விதமான இவருக்கு வைத்தறிச்சல், இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா போறாம அப்படின்னு நினைக்க கூடாது. உங்களுக்கு வந்து சால்வை போடுறதுனால எனக்கு என்ன ஆக போகுது, ஒண்ணும் கிடைக்க போறது இல்லை. அந்த சால்வை உற்பத்தி செய்யறவன் தான் என்ன பண்ணுது, காசு போய் சேருது. இதனால வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தருக்கு எந்த மகிமையும் கிடையாது. எனவே உங்களை தாழ்த்துங்கள். நீங்கள் எந்த நிலைமையிலிருந்து வந்தவர்கள் என்பதை என்ன பண்ணுங்க, எப்பொழுதும் மனதில் கொள்ளுங்கள். இவர்கள் செய்கிற துதிப்பாடல், யாரு உங்களை வந்து பாத்தீங்கன்னா நல்லவர்கள், இவர் தான் பெரிய ஆளுன்னு சொன்னாரோ அதே வாய் என்ன பண்ணும், உங்களை திரும்ப இவர் ஒரு நல்ல வேலைன்னு சொல்லும். மனிதன் அப்படித்தான். எனவே இறைவனுக்கு முன்னால் உங்களை தாழ்த்துங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் ஊழியத்தை அங்கீகரித்து உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். இந்த வாழ்க்கைக்கு பிறகும் நிச்சயமாக இறை வாழ்க்கையும் உங்களுக்கு நிறைவாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.